தைரியம் தான் எல்லாமே. ஒரு ஒரு கதை கூட இருக்கும். அந்த கதை இருந்துச்சு. பட் ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த கதை. இல்லையா? எந்த லக்ஷ்மி வேணும் அப்படின்னு ஒரு ஒரு நபரை போய் ஏதோ தவம் இருக்கும்போது ஒரு சும்மா ஷார்ட்டா சொல்லணும். தவம் இருக்கும்போது எந்த லக்ஷ்மி வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அப்படியே அப்படி கையில வந்து பணம் அப்படியே கொட்டுற அந்த தனலக்ஷ்மி, தனம், அந்த லக்ஷ்மி வேணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டுறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு ஓகே உங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி போயிடுறாங்க. மீதி இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அவரு முதல்ல அவருக்கு ஆப்ஷன் போகுது. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு, தைரியலட்சுமியை தான் கேட்கிறாரு. அவரு எல்லாரும் சிரிக்கிறாங்க, பைத்தியக்காரன் வந்து தைரியலட்சுமி கேட்கிற அப்படி தனத்தை விட்ட அப்படி தனம் தானே மெயின் அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி அவரும் வாய்ப்பு இருந்தும் அவர் என்ன பண்றது இல்ல, தனலட்சுமி அவர் வந்து செலக்ட் பண்றது இல்ல. அவர் கேட்கறது தைரியலட்சுமி எங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்டுறாரு அவரு ஃபர்ஸ்டே. இவரு பரவாயில்ல, முதல்ல கிடைச்சது யாரு, முட்டாளு பண்ணமாட்டான். தைரியலட்சுமி எடுத்துக்கிட்டான், நம்மள தனலட்சுமி தொடல, 3வது ஆளுக்கு இது விடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரி 2வது என்ன பண்ணிட்டாரு, அந்த தனலட்சுமி எடுத்துக்கிட்டாரு. நல்லா அந்த பணம். 3வது ஆளு ஒன்று எடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு 8 வீட்டார் 8 லட்சுமிகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ சரி அப்படின்னு ஒரு 2 நாள் தான். எந்த வீட்டுல தைரியலட்சுமி இருக்குதோ அந்த வீட்டுக்கு தான் மீதி எல்லா லட்சுமியும் போய் உட்காந்துட்டாங்க. வீடு வீடு நீங்க தைரியம் இருந்தாதப்பா தனமும் வரும். எல்லா லட்சுமியும் வந்து தைரியம் இருந்தா தான் வரும். ஸோ தைரியத்தை ஃபாலோ பண்ணி தான் எல்லா லட்சுமியும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லட்சுமியும் எந்த வீட்டுல தைரியலட்சுமி உட்காந்துருக்கோ அங்க போய் உட்காந்துருவாங்க. இது வந்து ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு கதை தான். அதை வந்து ரஜினிகாந்த் ஃபேமஸ் பண்ணிருக்காங்க.